வெல்கம் பேக் டு ஜோ கேமிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக ஒரு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. இது 8வது பாட்டுன்னு தெரில, இந்த இதில் 4th பாட்டுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு இன்னும் ஒரு 1 வீக்கில் இந்த கேம் ஃபுல்லாக முடிக்கிறது மட்டும்தான் வேலை. ஆனால் இப்படி அவங்க லெவல் கொண்டு வந்தால் நான் எப்படி முடிக்கிறது? ஒரு ஜம்ப்பு 2 3 4 உள்ள பேர் கரெக்டாக அவ்வளோதான் நான் முடிச்சு விட்டாங்க. போங்க இருங்க, 2 3 ஓகேக்கோ கட்டுப்பாகுது. இதுக்கு தான் நான் இந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு கேம் போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேமை தவிர வேறு எந்த கேமும் வேறால் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அடிக்ட் ஆக்கிட்டாங்க இந்த கேமில். ஒரு லெவல் முடிக்கிறப்பையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, ஈஸியாக இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் இருங்க, இந்த வாட்டி என்னை ஏமாற்ற முடியாது. ஏமாற்றிட்டாங்க, பெருசாக ஏமாற்றிட்டாங்க. 2 3வது ஜம்ப்பு, 4 5 6 ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் சர்வ சாதாரணம். என்னது இது? இப்போ கேட்டு விழுந்துச்சுன்னா அப்போ நான் எப்படி போகிறது? இதுங்க வரேன். ஓ ஓகே புரிஞ்சு. இப்போ அந்த டோரை நம்ம மூவ் பண்ணோம். இப்போ ஆப்ஜெக்ட், இப்போ இந்த டோரை மூவ் பண்ணால் போதும். அப்போ இது எதிர்பார்க்குறேன் அந்த ட்விஸ்ட்டு. ஓகே, கொஞ்சம் இங்கே தான் பண்ணலாம் தோண்டி வச்சுருப்பாங்க. அப்பாடி, இப்போ எப்படி நான் இதை தாண்டுறது? இது தாண்ட முடியுமா என்ன? ஐயோ போச்சுடா. இருங்க, இங்கே ஒரு ஜம்ப்பு. இப்போ வேகமாக போயிட்டு அங்கிட்டு ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். அப்பாடி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெவலு. இது டிவில் லெவல் வரை இருக்காமே. இப்போ தான் அந்த கேமை பற்றி நான் ஃபுல்லாக கேள்விப்பட்டேன். இது என்னது? அவ்வளோதான், இதெல்லாம் ஈஸி. ஓய் எப்பாடி, கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்டு. இது என்ன தேடி? ஐயோ நேராக ஓடிட்டேன். இங்கே ஒரு ஜம்ப்பு போன லெவல் மாதிரி தான் இருக்கும் போலையே. ஈஸி. ஓகேக்கோ, என்ன போன லெவல் ஈஸியாக இருந்துச்சு. இது மூவிங் ஆகிற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால கரெக்டாக ஜம்ப் பண்ண முடியல. நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணாலும் கரெக்டாக இது அந்த இடத்துக்கு வந்துடுது. ஐயோ கரெக்டாக இன்னும் ஒரே ஒரு ஜம்ப்பு. கரெக்டாக இப்போ மூவ் ஆகுது. இருக்குண்ணே, வெயிட். இப்போ ஒரு ஜம்ப். ஐயோ கரெக்டாக ஒரு ஜம்ப் போட்டால் கரெக்டாக இருக்கும். டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? மறுபடியும் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா நான் எடிட்டிங் மாறிடுச்சு. நான் கொடுக்குற வாய்ஸுக்கும் அது கேம் அந்த ஓடுறதுக்கும் மாறி போயிடுச்சு. நடுவில் ஏதோ ஒரு வாய்ஸ் டெலீட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டாக பிரித்து தான் கொடுத்துருந்தேன். அதனால் நான் மறுபடியும் உட்காந்து பேசுனது எல்லாத்தையுமே திருப்பி உட்காந்து பேசுகிற மாதிரி போயிடுச்சு. ஐயோ கஷ்டம், எடிட் பண்ணுறதே கஷ்டம். இல்லை மறுபடியும் திருப்பி ஒரு வீடியோக்கு எடிட் பண்ணுறது முடியல. இதில் வேறு இவங்க வேறு டேய் இருங்கடா, சும்மா கொண்டுட்ருக்கீங்கடா. உங்களுக்கு போர் அடிக்கலையா? வெயிட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வேறு மூவ் ஆகிட்டுருக்கு. இது மூவ் ஆக நீங்கள் இந்த ஸ்டோன் டே ஏன்டா ஐயோ போச்சுடா. டே இருங்க. ஐயோ டே இருங்க. கூல் டவுன். ஐயோ இப்போ எனக்கு கட்டுப்பாகுது. ஒட்டச்செல்லாம் தோணுது எல்லாத்தையும். இப்போ பாருங்க எனக்கு. டேய் இதெல்லாம் சொல்லவே இல்லையடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்போ நான் இது தாண்டி போகிறதே பெரிய விஷயம். அதுக்குள்ளே பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. டே போயிடுற. இந்த ஸ்பீட் பூஸ்டர் எதுவும் இல்லை அதுக்கு. இது எதுவும் ஓடுறதுக்கு ஸ்பீடு பூஸ்டர் வைங்க. அடுத்தபடி கேம் டெவலப் பண்ணுறவங்க இது மாதிரி ஸ்பீட் பூஸ்டர் வைங்க. அப்போ தான் நான் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்பீடு பூஸ்ட்டு நான் கேட்டது இந்த நான் ஓடுறல அந்த பொம்மைக்கு, அந்த சுற்றுற பொம்மைக்கு கிடையாது. சும்மா கொண்டுட்டு இருக்காது. போர் அடிக்காதா? உனக்கு போர் அடிக்காதடா? சும்மா இதை வெட்டிகிட்ருக்கேன். மனசாட்சி இல்லையாடா உனக்கு? ஏன்டா இப்படி பண்ணுற? சும்மா என்னை வெட்டிகிட்ருக்கேன். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? கொஞ்ச நேரம் அமைதியாரா. கொஞ்ச நேரம். டேய் தங்க பிள்ளை செல்ல பிள்ளை, கொஞ்ச நேரம் அமைதியாரா. ஐயோ முடியல. நான் பக்கத்தில் போயிட்டேன். பக்கத்தில் போக விட்றாங்களா? டேய்
விடுங்கடா டேய் கொஞ்சம். நான் கோபமே பட மாட்டேன். இப்போ நான் கூலாக விளாட்றேன். அவுட் ஆனால் கூட பரவாயில்ல, நான் கூலாக விளாட போகிறேன். நான் 2 வாட்டி அவுட் ஆகிட்டேன் பாருங்க. 3ஆவது வாட்டி அவுட் ஆகிட்டேன். அவெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டே விளாடுவேன். சிரிச்சுக்கிட்டே விளாடுவேன் ப்ரோ. ஃபுல்லாக தான் க்யூ கத்த வைக்கிறாங்களே. கத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா வீட்டில் இருக்காங்க எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. அதனால் கத்த வேணாம், பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். டி காம் டவுன் ஜோ, காம் டவுன். கேம் தான். நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். டே அழுதுருவேன்டா முடியலாம் எனக்கு. ஆல்ரெடி உங்களால் பிபி ப்ரெஷர் எல்லாம் வந்துருச்சுடா டே. இதிலையும் போட்டு கொல்லாதீங்கடா. நான் இப்போ ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன்னு சொல்லும் போது தான் போகும். நாசமாக போனது அப்போ தான் போகும். சரிங்க, நான் இப்போ ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சைடு ஓடிட்டு இப்போ இது ஒரு ஜம்ப். இருங்கடா, அந்த ட்ரிக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ளே இப்போ இந்த சைடில் தேவையில்லாமல் நின்றுட்டேன். நிற்கக்கூடாது. இப்போ கரெக்டாக இங்கிட்ட ஒரு ஜம்ப்பு, கரெக்டாக அந்த ஓரத்தில் போய் நின்றுணும். ஐயோ ஒப்பாடி, ஜஸ்ட் மிஸ்டு. அவள தான் யாரு கிட்ட வெக்கம், சூடு, சொரணம் இது எதுவுமே இல்லையாடா உங்களுக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நானே கஷ்டப்பட்டு அங்கே போகிறேன், மறுபடியும் ஏன்டா கேட்குறீங்க? இந்த லெவலை என்னால் முடிக்க முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியுதில்ல. இத்தனை அட்டம்ப்ட்டு போட்டு இது பண்ணுறல உங்களுக்கே தெரியுதில்ல. அப்போனா இவன் சரி விட்டுருவோம், இந்த லெவலில் அடுத்த லெவலில் பார்த்துப்போம் அப்படின்னு விட வேண்டியதானே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு பாட்டி. இது என்ன இப்படி இருக்குது? இது மூவி ஆகிற மாதிரி தெரியலை. அவ்வளோதான், குட்டி ஆகிடுச்சு. அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். தப்பாயிருச்சு. கீழே போனால் கீழே வழியில் போய் பார்ப்போமா? ஐயோ முடியலடா டே. தலையெல்லாம் வலிக்குதா டே முடியலடா. உன் காலில் வேணாலும் அந்த லெவலை முடிக்க விடுங்கடா டே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மனசாட்சியே இல்லைடா நீங்களா. உங்களெலாம் இந்த கேம் டவுன்லோட் பண்ணுறவன் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன். மண்ணள்ளி போய் இறக்கிறேன்டா உனக்கெல்லாம். டே ஏன்டா அப்படி பண்ண? இதில் வேற இந்த ஜம்ப் பண்ணுற பட்டன் முடியல. கட்ட வைக்கக்கூடாது. காம் டவுன் ஆடணும், கூலானா ஈஸியாக ஜெயிக்கலாம். ஜம்ப்பு டே எப்பாடி, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. அது மூவியும் வேறு ஆகுதா? இது சொல்லவே இல்லை. இது இப்படி வச்சா இப்போ நான் எப்படி போகிறேன் ஒன்றும் புரியலையே. இப்படி இருக்குது. இப்போ நான் அந்த சைடு குதிக்கிறேன்ப்பா. இப்போ அந்த சைடு குதிச்சு இந்த சைடு குதிக்கணும். அவ்வளோ டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த சைடு குதிச்சு இங்கே ஓடிடணும். ஒன்று தானே இறங்குனுச்சு. எப்போ ரெண்டு இல்லை புரியல எனக்கு. இங்கே இப்போ அந்த சைடு ஜம்ப்பு அந்த சைடு ஜம்ப்பு, இந்த சைடு இப்போ ஓடிடணும். இப்போ வந்து இப்படி அடைச்சிருந்தா இப்போ நான் எப்படி இதில் போகிறது? இப்போ இல்லை புரியல எனக்கு. இப்போ எப்படி நான் போகிறது? ஒன்றுமே புரியலை. இப்போ எப்படி நான் போகிறதுங்கிட்டு ஜம்ப் பண்ணணுமோ? எனக்கு ஜம்ப் பண்ண தான் நினைக்கிறேன். ஆமாம், எஸ் ஜம்ப் பண்ணணும். வருது டெய்லி ஓடிட வருது. அவ்வளோதான் முடிஞ்சு. எதிர்பார்த்துருக்கோம். இந்த கேம் விளாடும் போதே எதிர்பார்த்துருக்கணும். அப்போவே எதிர்பார்த்துருக்கணும். ஏன்டா இந்த கேம் டவுன்லோட் பண்ணோன்னு இப்போ தோண வைக்கிறாங்க. இது வர பின்னாடி வருது. ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு 2 3 4. இப்போ இந்த ஓரத்தை கரெக்டாக அந்த ஓரத்தில் ஒரு ஜம்ப்பு ஒரு அவ்வளோதான். அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. முடிச்சாச்சு பாட்டி. இந்த லெவல் அப்படியே முடிச்சாச்சு. இருங்க, இப்போ இது எப்படி? இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் எப்படி இதில் போகிறது? இல்லை நான் புரியல எனக்கு.
ஒருவேளை குதிச்சா ஃப்ளைட் எதோ வருமோ? இது நான் டேடி தள்ளி விட்டு போய் பாரு. இப்போ எப்படி நான் குதிக்குது? எப்படி குதிச்சாலும் செத்துருவோம் போலையே. எப்படி? புரிஞ்சிச்சு எப்படி விளாட்றக்கா புரிஞ்சிச்சு. இப்போ கீழே போகும்போது என்ன பண்ணணும்? ஐயோ தேவையில்லாமல் ஜம்ப் பண்ணிட்டேன். டேடி ஐயோ மறுபடியும் தேவையில்லாமல் ஜம்ப் பண்ணிட்டேன். டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. டேய் கொஞ்சம் நேரம்டா. இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிக்கணுங்க. கரெக்டாக ஜம்ப் அடிச்சிடா. ஐயோ முடிஞ்சு போச்சுடா. டேய் ஜம்ப்பு. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் கொஞ்சம் நேரம் அமைதிங்கண்ணா. இன்னும் ஒரே ஒரு ஜம்ப்பு இங்கிட்டு. ஐயோ போச்சுடா. ஐயோ டேய் ஓகே இங்கேருந்து ஒரு ஜம்ப். முடிஞ்சிச்சு. நான் இந்த லெவலை எப்படி முடிக்கிறது? இந்த லெவலை 5 நிமிஷத்துக்கு வருதுடா. ஐயோ போட்டு தள்ளிச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. கைஸ் உங்களை நம்பி தான் இருக்கேன். 1 மந்தில் 10K. பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர், லைக்கு, ஒரு கமெண்ட்டு பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து என்ன கேம் உங்களுக்கு போடணும்னு சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம வீடியோ எடுத்து போட்டுருவோம். ஓகேவா? அதை ப்ளே பண்ணி அது எப்படி இருக்குது கேமு அப்படின்னு அதில் பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கேமை பொறுத்த வரையும் என்ன பாசிட்டிவ்னால் உங்களுக்கு பிபி ப்ரெஷரு இதெல்லாம் இல்லைன்னா வந்துடும். என்ன நெகட்டிவ்னால் இந்த கேமை கண்டுபிடிச்சதே நெகட்டிவ் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம் விளாட்றீங்க தவிர்த்து இந்த பிபி ப்ரெஷரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா விளாடாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் விளாட்லாம். ஓகேவா? விளாட்னதுக்கப்புறம் உங்கள் பிபி ப்ரெஷர் எல்லாமே வந்துடும் தானாகவே இந்த கேம் விளாடும்போது. ஏன்னா எனக்கு இப்போ ஆல்ரெடி எல்லாம் வந்துருச்சு போல எனக்கு இந்த கேம் விளாண்டு. ஏன்னா ஒரு லெவல் முடிக்கிறதுக்கு 10 ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. வா வந்து தள்ளிட்டு போ. வா அப்பாடி இந்த வாட்டி கரெக்டாக இறங்கிச்சு. இப்போ இதில் இறங்கினதுக்கப்புறம் நான் இப்போ எங்கே போகணும்? இப்போ எங்கே போகிற மாதிரி என்ன இருக்குது? இருங்க கீழே குதிச்சு பார்ப்போம். அவ்வளோதான் சுத்தமாக முடிச்சு விட்டுச்சு. இப்போ இந்த லெவலை முடிக்கிறது எப்படி? ஐயோ இந்த லெவலாம் முடிக்கிறதுக்கு எப்போவும் இன்றைக்கி அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் இதோட கட் பண்ணிட்டு போகிறேன் போல். போயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறேன். சும்மா டென்ஷன் ஆகும் இந்த லெவலை முடிக்கிறது. இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு வழி கொடுத்தா போகலாம். இது எப்படி முடிக்கிறது? ஒரு ஐடியா ஒரு மண்ணும் ஒன்றுமே புரியலை. யாராச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணு. அப்போ தான் எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 10-15 வாட்டி ஆடி பார்த்தோன்னா லெவலை கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. என்னத்தை அதுக்கப்புறம் வீடியோ மறுபடியும் ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் சரி ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த லெவலை முடிக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னு ஆடிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இருங்க நான் வெயிட் பண்ணி பார்ப்போமா? இருங்க ஒரு நிமிஷம். அடுத்தது வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக இங்கேருந்து ஜம்ப் பண்ணிப்போம். இல்லை இப்போ நான் ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி ஒரு ஜம்ப்பு 2. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ போச்சுடா. கீழே இருக்கிறது ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தேன். இருங்க. ஓகே அவ்வளோதான். கீழே இருக்க ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கே இப்போ எதுவும் வருமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவும் வரல. வேஸ்ட். இப்போ என்ன பண்ண? கீழே வச்சு இறங்கிடுமா? வேறு செதுற மறுபடியும் மேலே வருவோம். என்னடா இது எப்படா முடிக்கிறது? எதுவுமே வரல. காத்திருந்து காலங்கள் போகுதடி. அந்த சாங் போட வேண்டியதான். எவ்வளோ நேரம் நானும் இந்த லெவலை முடிச்சிடலாம். நானும் ஒரு 5 நிமிஷமாக விளாட்றேன். முடியவே இல்லை. வீடியோவில் 5 நிமிஷம், வீடியோ இல்லாமல் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம். எனக்கு எப்படி இந்த லெவலை முடிக்கிறதே தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா நானும் அப்போ தான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இந்த லெவல் முடிக்கவே முடியல. முடித்தா தான் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். போச்சுடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. ஐயோ போச்சுடா.
டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டேய் இறங்கி ஒன்று ஜம்ப்பு ஐயோ கட்டுப்பாகுது இப்போ வந்து எல்லாம் பறக்க போது பார்த்துக்கிட்டே இருங்க சும்மா கட்டுப்பு ஏற்றிட்டு இருக்கு ஐயோ போச்சு வாங்கி இதான் நான் இதான் கொண்டுக்குவோம் அவ்வளோதான் இனிமேல் நான் விட்டுறேன் நான் காமாக ஆடுவேன் ஓகே 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 இப்போ அடுத்த மறுபடியும் வர வரை வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுவோம் கண்ணெல்லாம் கலங்குறாடி இந்த கேம் விளாண்டு லெவலை முடிக்க முடியாமல் என்னடா காத்திருந்தே காலங்கள் போ அந்த நிலைமைக்கு ஆகிட்டேன் இப்போ இன்னும் எதுவுமே வரல டைமாச்சு வாங்கடா இல்லை கீழே கூச்சிருமா பேசாமல் அடா போங்கடா இந்த பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க